ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வீடு நிலம் வாங்க போகிறீங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து புதிய ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணாலும் ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். அது என்ன ரூல்ஸு, பதிவுத்துறையை வந்து என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வீடு மனை விற்பனை பத்திரங்கள் தான் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகாமலேயே பத்திரப்பதிவு செய்கிற நடைமுறை இப்போ அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்ய வில்லங்கச் சான்று, அதாவது இசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இணைப்பது கட்டாயம்னு பதிவுத்துறை சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த புதிய வசதியில் இன்னும் சில முக்கியமான அதிரடி மாற்றங்களும் அமலுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் தாக்கல் செய்கிற பத்திரங்களை ஏதாவது திருத்தம் இருந்தாலோ இல்லை கூடுதல் விவரம் தேவைப்பட்டாலோ சார் பதிவாளர்கள் அதை வந்து ஒரே நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒருவேளை உங்கள் பத்திரத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அதுக்கான சரியான காரணத்தை அவங்க கட்டாயம் சொல்லணும். தேவையில்லாத காரணங்களை காட்டி ரிஜெக்ட் பண்ணவே கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. மூணாவது, திருத்தத்துக்காக திருப்பி தரப்பட்ட பத்திரத்தை நீங்கள் மறுபடியும் தாக்கல் செய்கிறப்போ நீங்கள் ஏற்கனவே செலுத்தின கட்டணங்களை வந்து அவங்க ஏற்றுக்கணும். திரும்பவும் காசு கட்ட சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நாலாவது, பதிவான பத்திரம் ரசீதுகளை சார் பதிவாளர் கண்டிப்பாக டிஜிட்டல் முறையில் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது, போலி ஆவணங்கள் உருவாவதை தடுக்க சார் பதிவாளர்கள் எல்லா வழிமுறைகளையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஆன்லைன் வசதியால் பத்திரப்பதிவு ரொம்ப ஈஸியாக மாறி போச்சு. ஸோ மக்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாலும் அவங்க தரப்பில் ஒரு முக்கியமான கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தனியாக காசு கட்டி விலங்கச்சான்று வாங்கி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலாக சொத்து விவரங்கள்லாம் நம்ம உள்ளீடு செய்யும் போதே சிஸ்டமே தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக விலங்கச்சான்றை இணைக்க வசதி செஞ்சால் அது தாமதம் தவிர்க்கப்படும், கூடுதல் கட்டணமும் மிச்சமாகவும் பொதுமக்கள்லாம் கேட்குறாங்க. இந்த புது ஆன்லைன் பத்திரப்பதிவு வசதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் கேட்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஈஸி இணைக்கிற அப்டேட் வந்தால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பேஸ்.